சிம்பிளா எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ, சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், எந்த ஸ்டார் ஹோட்டல் இருக்காது பாருங்க. இதெல்லாம் டாஸ்கோரமண்டல போய் வாங்கிட முடியுமா? இதெல்லாம் வாங்க முடியாது. நார்ச்சத்து காய, நீர்ச்சத்து காய் யாருக்கும் பிடிக்காது, வியாபாரம் ஆகனால ஹோட்டல்லயும் இருக்காது, மக்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா இதெல்லாம் விலை ரொம்ப கம்மி. ஆனா ஏன்னா வாயில செரிமானம் ஆகாது. ஏன்னா நார்ச்சத்திற்கு இப்பதான் சொன்னேன், உமிழ்நீரால் செரிமானம் செய்ய முடியாது, மேல் வயிறினாலும் செரிமானம் செய்ய முடியாது. உங்க பெருவுடல்ல இருக்கிற பாக்டீரியாவால மட்டும்தான் நார்ச்சத்தை செரிமானம் பண்ணக்கூடிய திறன் பெற்ற ஒரே உறுப்பு நம்ம உடம்புல. அது உறுப்பாதான் இப்ப கன்சிடர் பண்ணோம், குடல்ல இருக்கிற பாக்டீரியாவை. சோ நார்ச்சத்தை அதிகப்படுத்தி, நீர்ச்சத்தை அதிகப்படுத்தி, மாவு சத்தை கம்மி பண்ணுங்க. அப்ப காயை பொரிக்காம சாப்பிடுங்க. ஒரு காயாவது ரெண்டு காய் அளவாவது பொரிக்காமையும் ஒரு காய் அளவை பொரிச்சும் சாப்பிடுங்க. கோவக்காய், பாவக்காய் எல்லாம் எல்லா காயும், சொரக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு, பீன்ஸ், அவரைக்காய், காராமணி, முட்டைக்கோசு, காலிஃபிளவர், பர்பிள் கேபேஜ், கொத்தவரங்காய். அதான் சொல்றாங்க, ஒரு வாரத்திற்கு குறைந்தது ஒரு தனிநபர் 30 விதமான காய் பழங்களை சாப்பிடணும்னு சொல்றாங்க.